கர்த்தரோட பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய பைபிள் மனசோட வேதவசனம் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்கும், கர்த்தரை நம்புகிறவனுக்கோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அன்பான தேவஜன்ம இயேசுவின் நாமத்தினால நம்ம எப்பெல்லாம் மனுஷனை நம்பி போறோமோ அப்பெல்லாம் நம்ம வெக்கப்பட்டிருக்கோம். ஆனா நம்ம கர்த்தரை தேடி அவருடைய சார்பில் நம்ம போக சொல்ல கண்டிப்பா நம்ம எங்குமே வெக்கப்பட்டதே கிடையாது. யாருக்காவது ஆண்டவர் ஜெபம் பண்ண போக சொல்லுவார், அங்க போனா ஒரு அற்புதத்தை நடத்துவார். இதுவே ஒரு மனுஷன் நம்பி நீங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், அவன் என்ன பண்ணுவான், நம்மளை வெக்கத்தான் படுத்துவான். இவெல்லாம் பார்த்தியா எப்படிலாம் இருந்தவன் இப்போ நம்மள வந்திருக்கான் பார்த்தியா, அப்படிலாம் நம்மளை கிண்டலும் கேலியும் பண்ணுவாங்க. அதனால எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, நம்ம கர்த்தரையே சார்ந்து வாழ சொல்ல நம்ம உயர்ந்த அடைக்கலத்தான் ஆண்டவர் வைப்பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவர் வைக்கணும். நம்ம மனுஷன் நம்ப வேணா நான் சொல்லலை, முதல் இடம் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க சொல்ல எல்லா வித காரியத்திலும் நம்மளுக்கு ஜெயமா மாற்றுவார். ஏன்னா நம்ம சில நேரத்தில் இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களே சார்ந்து இருக்க சொல்ல ஆண்டவர் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் விலைக்கு போயிடுவார். ஏன்னா நம்மளை மனுஷன் தானே தேடுறோம், நம்மளை தேட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை இருந்த எல்லா வித காரியத்திலும் ஜெயமா மாத்த போறதுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். அன்பின் சுவாமி, இந்த வார்த்தை அந்த தேவன் நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்க உண்மையே சார்ந்து வர கிருபை பாராட்டுங்க. இயேசு நாமத்தினால கேட்க நல்ல பிதாவே, ஆமென்.